வணக்கம். கிரீனோவல்லிருந்து ஒரு முக்கியமான அவசரமான வானிலை எச்சரிக்கை செய்தி. இலங்கைக்கான ஒரு புதிய வார்னிங் வந்திருக்கு. அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வந்துரலாம். இன்னிக்கு, அதாவது February 18, 2026, இலங்கைக்காக ஒரு ஆம்பர் லெவல் வானிலை எச்சரிக்கை குடுத்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. அதனால எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த தகவலை நமக்கு கொடுத்திருக்கிறது வளிமண்டலவியல் திணைக்களம். அவங்க சொன்னபடி எந்தெந்த மாவட்டங்கள் எல்லாம் இந்த எச்சரிக்கையால பாதிக்கப்பட போகுதுன்னு இப்ப பார்க்கலாம். குறிப்பா ஊவா மாகாணம், அப்புறம் மட்டக்களப்பு, அம்பாறை, பொலனறுவை, மாத்தளை, நுவரெலியா இந்த மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா இந்த பகுதிகள்ல தான் ஆபத்து அதிகமா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. சரி, அப்போ மழை எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கும்? இது சாதாரண மழையா இருக்காது, அது மட்டும் நிச்சயம். எவ்வளவு மழை பெய்யும்னு எதிர்பார்க்கலாம்? பாருங்க, சில இடங்கள்ல 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமா மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. நினைச்சு பாருங்க, இது வெள்ளப்பெருக்கு மாதிரி பெரிய பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கனமழை. இந்த எச்சரிக்கை எவ்ளோ நேரத்துக்கு? இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சாயங்காலம் ஆரம்பிச்சு நாளைக்கு மதியம் வரைக்கும் இந்த வார்னிங் அமல்ல இருக்கும். அதாவது அடுத்த ஒரு நாள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரம். வெறும் கனமழை மட்டும்தானா? இல்ல, அதோட சேர்ந்து வேற என்னென்ன ஆபத்துகள் வரலாம்? இத நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், இல்லையா? முக்கியமா 2 ஆபத்துகளை பத்தி எச்சரிச்சிருக்காங்க. ஒன்னு, இடி மின்னலோட வரக்கூடிய மழை, இது உயிருக்கே ஆபத்தானது. 2வது, மழை பிரதேசங்கள்ல இருக்கிறவங்களுக்கு மண் சரிவு அபாயம். இந்த 2 விஷயத்திலயும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரி நேரத்துல நாம எப்படி பாதுகாத்துக்கிறது? என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம். முதல்ல, இடி மின்னல் இருக்கும்போது திறந்த வெளியில நிக்காதீங்க. மரத்துக்கடியில எல்லாம் ஒதுங்கவே கூடாது. 2வது, மலைப்பகுதியில இருக்கீங்கன்னா மண் சரிவு அபாயம் பத்தி ரொம்பவே உஷாராயிருங்க. சின்ன சின்ன அறிகுறிகளை கூட கவனிக்கணும். கடைசியா, ஆனா ரொம்ப முக்கியமா, இந்த செய்திய உடனே உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பாதுகாப்பா இருக்கணும் இல்லையா? எல்லாரும் ரொம்ப விழிப்புணர்வோட இருக்க வேண்டிய நேரம் இது. எதுவா இருந்தாலும் உங்க பாதுகாப்பு தான் முதல்ல வரணும். தொடர்ந்து வர்ற வானிலை அறிவிப்புகளையும் கவனிச்சுட்டே இருங்க. மறக்காம இந்த முக்கியமான தகவலை உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் அனுப்புங்க. எல்லாரும் சேர்ந்து பாதுகாப்பா இருப்போம். கவனமா இருங்க, பாதுகாப்பா இருங்க.